வெல்கம் டு கெமிஸ்ட்ரி லெக்சர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது 11th டாப்பிக்கில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் பேசிக் பிரின்சிபிள் அண்ட் டெக்னிக்ஸ் இந்த யூனிட்டில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A tertiary butyl carbocation is most stable than the secondary butyl carbocation because of which of the following? Minus or effect of the CH3 group. Second பார்த்தீங்கன்னா hyperconjugations. Third minus I effect of the CH3 group. Fourth வந்து plus or effect of the CH3 group. So first of all நம்ம என்ன தெரியணும், tertiary butyl carbocation என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நமக்கு தெரியணும். This is a tertiary butyl carbocation. This is a secondary butyl carbocation. ரெண்டு ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிட்டு, ஸோ இதில் கார்போகேட்டன் பேஸ்ட் ஆன் இது என்ன, இது ஏன் மோர் ஸ்டேபிள், tertiary butyl carbocation ஒய் மோர் ஸ்டேபிள் டியூ டு ரீசன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோயிங்கில் என்ன அப்படின்னு. ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் தான். ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன, ஸோ கரஸ்பாண்டிங் கார்போகேட்டனுக்கு நியர்பை ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தட் இஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஸோ ஹவு மெனி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் மீன்ஸ் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா tertiary butyl carbocationல 3 alpha, here also 3 alpha, 3 alpha, டோட்டலாக 9 alpha hydrogen present. Okay, so this here 9 alpha hydrogen present இருக்குது. Okay, this is tertiary butyl carbocationல. But secondary butyl carbocationல பார்த்தீங்கன்னா here alpha, this is also alpha. So alphaல 3, இந்த alphaல 3 hydrogen present இருக்குது, இந்த alphaல 2 hydrogen present இருக்குது. So டோட்டலாக here 5 alpha hydrogen present. So maximum number of alpha hydrogen is 9 alpha hydrogen. That is a tertiary butyl carbocation. So this is a more stable due to hyperconjugation effect. Due to hyperconjugation. This is the answer. Option 2. Okay. Question number 2. Neet 2020 கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, பேப்பர் குரோமோட்டோகிராஃபி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தின் லேயர் குரோமோட்டோகிராஃபியா, காலம் குரோமோட்டோகிராஃபியா, அல்லது அப்சார்ப்ஷன் குரோமோட்டோகிராஃபியா, அல்லது பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் குரோமோட்டோகிராஃபி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி. ஓகே, ஆப்ஷன் 4 இஸ் ஆன்சர். ஸோ பார்ட்டிஷன் குரோமோட்டோகிராஃபி என்ன பேப்பர் குரோமோட்டோகிராஃபி தான் சொல்கிறோம். ஓகேங்களா, இதில் ரெண்டு ஃபேஸஸ் இருக்குது மெயின், ஸ்டேஷனரி ஃபேஸ் அண்ட் மொபைல் ஃபேஸ். அதாவது தட் இஸ் மூவிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டேஷனரி ஃபேஸ் பார்த்திங்கன்னா லிக்விட் பிகாஸ் ஆஃப் பேப்பர் கண்டெயின் வாட்டர் ட்ராப்டு இன் இட், வாட்டர் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுமாரி மூவிங் ஃபேஸ் வந்து நம்ம சால்வெண்ட் லிக்விட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே என்ன, ஸ்டேஷனரி ஃபேஸ் அண்ட் மூவிங் ஃபேஸ் லிக்விட். இதே இது தின் லேயர் குரோமோட்டோகிராஃபி, காலம் குரோமோட்டோகிராஃபியில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷனரி ஃபேஸ் சாலிட். ஓகே, moving phase, that is a mobile phase, is a liquid. Okay, then adsorption chromatography la stationary phase is solid and mobile phase is liquid ah irukkalam alladhu gases ah irukkalam. Okay, so option, but in these questions partition chromatography is an example of paper chromatography is an example of partition chromatography. Okay, option 4. Question number 3, Neet 2019 கேட்ட questions. Okay, the number of sigma and pi bonds. Okay, sorry. Question number 3, Neet 2019 கேட்ட questions. The number of sigma and pi bond in the pent-2-ene 4-ine is. So pent-2-ene structure வரைஞ்சிருச்சு. Corresponding, so 1 2 3 4 5 pent-2-ene 4-ine. Okay, so here how many pi bonds? 1 2 3. So 3 pi bond, 3 pi bonds. Sigma bond பார்த்தீங்கன்னா 3 plus 1 4, 4 1 plus 5 6 7 8 9, okay 10. So 10 sigma bonds. So 10 sigma bond, 3 pi bond, pent-2-ene 4-ine la. So option is 1. Question number 4, Neet 2018 la ketta questions. Okay, so which of the following molecules represent the order of hybridization
sp2 sp2 sp sp from left to right atoms. So first 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ 4 ஆப்ஷனுமே செக் பண்ணிடலாம் ஈஸியாக. ஜஸ்ட் ஒரு சின்ன நோட் ட்ரிக் மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் சிம்பிளாக ஈஸி தான். சிங்கிள் பாண்ட்னாலே sp3 ஹைப்ரிடைசேஷன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ sp3, திஸ் இஸ் ஆல்சோ sp3. ஓகே, திஸ் கார்பன். அது மாதிரி டபுள் பாண்ட் அந்த sp2 ஹைப்ரிடைசேஷன், ட்ரிபிள் பாண்ட் அந்த sp. இது கார்பனுக்கு சென்டரில் கார்பனில் ரெண்டு சைடுமே டபுள் பாண்டாக இருந்ததுன்னா அது sp ஹைப்ரிடைசேஷன், இது sp2 ஹைப்ரிடைசேஷன். இதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். இதே மாதிரி கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ அப்படின்னா திஸ் இஸ் sp, திஸ் ஆல்சோ sp, ஹியர் sp sp. ஸோ ஃபோருமே sp-ஆக இருக்குது. நம்ம கேட்டது sp2 sp2 sp sp. ஓகே, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 ரூல்ட் அவுட். 2 பார்த்தீங்கன்னா sp2 sp2, here sp sp. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் 2 கரெக்ட். மீதம் செக் பண்ணிக்கோங்க. Here sp2 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 and sp2. Here fourth one sp3 is a sp2 sp2 sp3. Okay, so option 2 is correct. Question number 5, you know, Neet 2018 like a question na. Okay, so which of the following correct respect to minus effect of the substituents? தென் ப்ராக்கெட்டில் ஆர் ஈக்குவல் டு அல்கைல் குரூப் கொடுத்தாச்சு. ஸோ 4 ஆப்ஷன் கிவன் கொடுத்தாங்க. சில என்ன பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் மைனஸ் எஃபெக்ட்னாலே பேஸ்ட் ஆன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஸோ மைனஸ் எஃபெக்ட் ஆஃப் ஸோ பார்த்தீங்கன்னா NH2 குரூப் அண்ட் OR குரூப் லெஸ் தென் OR குரூப் லெஸ் தென் ஃப்ளூரின் குரூப். ஸோ ஃப்ளூரின் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர் தென் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் நைட்ரஜன். this is also the same NR2 less than OR. Okay, alkoxy groups less than fluoride F. ஸோ இதில் ஒன்றும் ஆன்சர் கரெக்டு தான். ஓகே, அல்லது 2 கரெக்டு தான். இதில் ரெண்டில் எது சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் கிவன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ ரெண்டில் எதுனாலும் மார்க் கிவன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. Question number 6, Neet 2017 கேட்ட கொஷின்ஸ். தியரி கொஷின், ஈஸி கொஷின் தான். ஓகேங்களா? The most suitable method of separation of 1:1 mixture of ortho and paranitrophenol is. இது ஆர்த்தோ நைட்ரோ பேராநைட்ரோஃபினால எந்த சூட்டபிள் மெத்தடில் செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் இஸ் கரெக்ட். ஓகே, ஸ்டீம் டிஸ்டிலேஷன்ஸ் 3 தான் கரெக்ட். இதில் பேராநைட்ரோஃபினால் வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக எவாப்ரேட் ஆகாது. இது ஈஸியாக இது கொஞ்சம் லெஸ்ஸாக தான் எவாப்ரேட் ஆகும். பிகாஸ் ஆஃப் ஆர்த்தோ நைட்ரோஃபினால் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேராநைட்ரோஃபினால் ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். அது செப்பரேட் பண்ணியாச்சுன்னா இதுவும் ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அது செப்பரேட்னா இதுவும் தனியாக செப்பரேட் ஆகிடும். ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அண்ட் பேராநைட்ரோஃபினால் செப்பரேட்டட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மெத்தட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7, Neet 2017 கேட்ட கொஷின் தான். ஓகே, தியரி கொஷின், வெரி ஈஸி கொஷின்ஸ். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் regarding electrophile. First of all, electrophile is a electron deficient species. Okay, but அதே இது nucleophile electron rich species, electron அதிகமாக இருக்கக்கூடிய species. Okay, ஸோ electron rich species வந்து electron deficient species வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அதுமாதிரி electrophile பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக இருக்கும் அல்லது பாசிட்டிவ் சார்ஜ்டு அயான்ஸாக இருக்கும். That is called electrophile, accepting the electron pair from the nucleophile. The correct on a statement. So option 3. Okay, so electrophile can be either neutral or positively charged species and can form a bond by accepting a pair of electron from a nucleophile. Okay, so option 3 correct. Question number 8, All India Pre-Medical Test 2015 first phase like get a question. Okay, so consider the following compounds. So 3 compounds கொடுத்தாச்சு. Okay, so hyperconjugation occurs in, hyperconjugation வந்தனால என்ன, ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஆல்ஃபா கார்பனில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். ஆல்ஃபா ஹைட்ரஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணும் காம்பவுண்டில். ஓகே, ஸோ ரேடிக்கல் நியர்பை கார்பன் இஸ் ஹியர் நாட்
alpha carbon not present. Here also not alpha carbon present. So option 1 is ruled out. இது கிடையாது. Okay. So இது கிடையாது. என்னென்ன Dயும் இருக்காது டெஃபினட்டாக. Then ஏவும் கிடையாது. B ஆ C ஆன்னு மட்டும் செக் பண்ண போகிறோம். ஸோ B செக் பண்ணோம். Carbon free radical nearby carbon is a phenyl group. Phenyl group means here, that means benzene group. Here alpha carbon, but carbon la hydrogen not present. The same manner, likewise another phenyl. So this is also not hyperconjugation possible. So option B you ruled out. So option C then correct. Okay, இதுக்கு reasons பாருங்க. So carbon free radical nearby carbon is alpha carbon. This alpha carbon. So alpha carbon contain one alpha hydrogen. So this is a hyperconjugation is possible. So option C, 3 only. Question number 9. All India pre-medical test 2015 first phase la ketta question na. Okay. So which of the following is the most correct electron displacement for a nucleophilic addition to takes place? ஸோ இது எது கரெக்டான எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நியூக்ளியோஃபிலிக் அடிஷனில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹியர் எலக்ட்ரான், ஸோ அப்படி இங்கே டிஸ்பிளேஸ் ஆனால் இது கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ ரோல்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆகிருக்கணும், எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட் ஆகும். ஓகே, ஹியர் மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ் கம்பேர் தென் கார்பன். ஸோ எலக்ட்ரான் புல் பண்ணி இழுக்கும் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஹியர் எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக மாறும். எலக்ட்ரான் டெஃபிஷியண்டாக நியூட்ரலைஸ் பண்ணதாக இந்த பாண்ட் இஸ் மைக்ரேட் ஆகணும் ஹியர். So option C is correct. Okay, option C is correct. This is a inductive effect. So arrow is electron donate பண்ணுது. Okay, so B பாருங்க, B withdraw பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. This is also ruled out, கிடையாது. Dயும் கிடையாது. இது மட்டும் just conjugation நடக்குது. இது not at all possible. Okay, so most stable electron displacement from the nucleophilic additions C தான் correct. So இது புல் பண்ணி இழுக்கும். Okay, 3 lone pairs, so electron towards itself. Again this carbon is plus charge create ஆகும், plus charge neutralize பண்ணதாக pi bond electron displacement ஆகும். Again further here positive charge create ஆகும். இந்த positive charge neutralize பண்ணதாக electron donating group present இருக்கு. So slightly electron donating effect act ஆகிட்டு இருக்கும். Okay, this is a correct displacement of nucleophilic additions. Okay, option C is correct. Question number 10. All India pre-medical test 2015 like first phase like a questions. Okay, so the enolic form of ethyl acetoacetate has below has corresponding structure kududachi. This is enol form, this is a keto form. Okay, keto form of ethyl acetoacetate. Question கேட்டது என்னன்னா சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட் எத்தனைன்னு, இதோட ஈனால் ஃபார்முலா ஆஃப் எத்தில் எஸ்டோஸ்டேட்டில் சிக்மா பாண்ட் என்ன பை பாண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பை பாண்ட் கண்டுபிடிச்சிடலாம். பை பாண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பை பாண்ட் another one pi bond. So two pi bond is present. So pi bond வந்து number of pi bond 2. Okay, so 2 pi bond இருக்கு அப்படின்னா Bயும் Dயும் ruled out, கண்டிப்பாக கிடையாது. Then sigma bond பார்ப்போம். sigma bond calculate பண்ணுங்க. So 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. So 18 sigma bond enol form of ethyl acetoacetate. Okay, so option A is correct. Okay, question number 11. All India pre-medical test 2015 first phase like a question. So given compound 1 2 3 structure கொடுத்துட்டாங்க. So which of the given compounds can exhibit tautomerism? In a given compound like எது tautomerism possible அப்படினு கேக்குறாங்க. Okay, tautomerism main condition பார்த்தீங்கன்னா very simple trick. Okay, at least one alpha hydrogen must present. alpha carbonல ஒரு alpha hydrogen கண்டிப்பா present இருக்கணும். அப்பதான் இது tautomerism possible. Okay, so இந்த structure பாருங்க, இதுல here alpha hydrogen 2 alpha hydrogen present இருக்கு. Okay, alpha carbonல alpha hydrogen present இருக்கு. So one is possible, tautomerism possible.
Next second பாருங்கள், here also. So alpha carbon பக்கத்தில் nearby carbon alpha carbon. Here also tautomerism possible, 2 possible. Okay. Thirdல பாருங்கள், here hydrogen present இருந்தாலுமே இது double bondல present இருக்குது. So here alpha conjugation present இருக்குது. So this is not possible. Okay. Here also alpha hydrogen is not present. Alpha hydrogen not. Okay. So this is ruled out. 3 கிடையாது. So option 1 and 2 தான் correct. Option A is correct. Tautomerism possible. Structure 1 and structure 2. Okay. Question number 12. All India pre-medical test 2015 first phase கேட்ட questions. Okay. So 3 structure கொடுத்துருக்காங்க. Okay. This is a mesitylene. Okay. Mesitylene is 1,3,5 trimethyl benzene. That is called mesitylene. First structure. Another structure, another form of structure கொடுத்துருக்காங்க. Another form of structure கொடுத்துருக்காங்க. Okay. So 3 structure given கொடுத்தாச்சு. The enthalpy of hydrogenations of these compounds will be in the order as. Enthalpy of hydrogenation order கேட்குறாங்க இந்த காம்பவுண்ட்ஸில். Enthalpy of hydrogenation அலைனா hydrogen additions. ஸோ இதில் hydrogen additions mainly takes place terminal alkene தான் ஈஸியாக addition ஃபார்ம் ஆகும். அப்படின்னா ஈஸியாக terminal alkene எங்கே இருக்குது, எது மேக்ஸிமமாக இருக்கோ அதில் தான் most readily takes place. ஸோ 3 தான் ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ 3. நெக்ஸ்ட்டு terminal alkenes, ஒரே ஒரு terminal alkene, 2 in-between alkenes. Okay. This is conjugation also takes place here, but not conjugation. So not conjugated and terminal alkenes present. This is the most easily enthalpy of hydration takes place. And second structure is next order, only one terminal alkene present இருக்கு. Third பார்த்தீங்கன்னா in between alkene there is a aromatization. So this is a very least enthalpy of hydration takes place. Okay. So option 3, then 2, then first. Okay, this is the order, enthalpy of hydrogenation of this compounds order. So options B. Okay. Question number 13. All India pre-medical test 2015 first phase கேட்ட question தான். Okay. The total number of pi bond electrons in the following structure is. So ரெண்டு structure கொடுத்தாங்க. இதில் total number of pi bond electron கேட்குறாங்க. So how many pi bond first calculate பண்ணுங்க. இதில் 1, 2, 3 and 4. So 4 pi bonds present இருக்கு. 4 pi bonds that is equal to 8 pi bond 8 pi bond electrons. Okay. So option B. Question number 14. All India pre-medical test 2015 first phase கேட்ட questions. Easy question, theory question. Okay. So which of the following statement is not correct for a nucleophile? Option A பார்த்தீங்கன்னா nucleophiles attack low electron density sites. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், பட் எனக்கு கேட்டது not correct. Okay. Then nucleophiles are not electron seeking. It is also correct தான். Okay. Then nucleophile is a Lewis acid. It is not correct. So option C தான் okay, not correct. Nucleophile is a Lewis base. அப்படின்னு கொடுத்துருக்கணும். Okay. Then ammonia is a nucleophile. It is also correct. So options C தான் correct. Question number 15. All India pre-medical test 2015 first phase கேட்ட questions. Okay. Problem questions. Very important one. So first பார்த்தீங்கன்னா in Dumas method for estimation of nitrogen 0.25 gram of an organic compound gave 40 ml of nitrogen collected at 300 Kelvin temperature and 725 millimercury pressure. If the aqueous tension at 300 Kelvin is 25 millimercury, so the percentage of nitrogen in the compound is. இதான் questions, percentage of nitrogen தான் கேட்குறாங்க கொஷனில். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் தேட், ஸோ 3 மெயினாக இல்லை இந்த ப்ராப்ளத்தில் 3 ஃபார்முலா இன்வால்வ் ஆகுது. என்னென்ன ஃபார்முலாலாம் படிச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவல் ப்ரெஷர் ஈக்குவல் டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் மைனஸ் அக்வஸ் டென்ஷன்ஸ்.
First of all, the question என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. So 40 ml of the nitrogen collected at a 300 Kelvin temperature 725 mmHg pressure present இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சுவல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே அக்வஸ் டென்ஷனும் கொடுத்தாச்சு 25 mmHg. ஸோ ஆக்சுவல் ப்ரெஷர் P1 that is equal to, ஸோ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் என்ன 725 mmHg. Then aqueous tension 25 mmHg. Okay. So overall then 700, this is P1 equal to 700 mmHg pressure. So the P1 is apply pondrom. Next another formula. So volume of nitrogen at STP, that is equal to P1 V1 divided by T1 into 273 divided by 760. This is the constant formula. In the formula தான் apply பண்ணணும். Okay. So P1 என்ன find out பண்ணியிருக்கோம் 700 mmHg. What is the V1? Volume. So volume 40 ml of nitrogen. Okay. So 40 into 273 divided by T1. Temperature is 300 Kelvin into 760. So we get 33.52 ml. So volume of nitrogen at STP, okay, 33.52 ml is a volume. The volume அடுத்த என்ன formula, percentage of nitrogen in the compound, இந்த formula apply பண்றோம். Okay, percentage of nitrogen formula that is equal to 28 into V is a volume of nitrogen at STP, கண்டுபிடிச்சுக்கோம் 33.52 ml divided by 22,400. Okay, into M is a organic compound. Organic compound, that is weight of the organic compound. Okay, so there is a 0.25. So direct apply பண்றோம். So 28 into volume of nitrogen at STP 33.52 ml divided by 22,400 into mass of organic compound 0.25 gram. 0.25 gram into 100. So we get 16.76. Okay, 16.76 so percentage of nitrogen in the compound. So options C. Okay, so very important formula format. So very important. Okay, this formula main important formula. This is a main important formula. This is a general important formula of Dumas method of nitrogens, volume of and percentage of nitrogens, general formula. Okay, so option C, 16.76. Question number 16, All India Pre-Medical Test 2014 like questions. Okay, in general method for estimation of nitrogen present in the soil sample, ammonia evolved from 0.75 gram of sample neutralized 10 ml of 1 molar sulfuric acids. The percentage of nitrogen in the soil is. So the first of all, the formula direct தெரிஞ்சுக்கணும். So percentage of nitrogen is equal to 1.4 into molarity into volume divided by mass of organic compound. Okay, so corresponding, so 1.4 into molarity கொடுங்க. molarity னா 1 molar sulfuric acids ammonia neutralize ஆகுது. So 1 molar sulfuric acid means corresponding here sulfuric acid la 2H plus ion present இருக்கு. சரிங்களா? So the normal take around pronoun, so corresponding 2 value 1 கிடையாது 2 நார்மாலிட்டியா மாத்திக்கணும். நெக்ஸ்ட் வால்யூம் டைரக்டா கொடுத்துட்டாங்க 10 ml தான். டைரக்டா 10 ml அப்படி டைரக்டா அப்ளை பண்ணிருக்கேன். டிவைட் பை mass of organic compound 0.75 gram. So corresponding answer 37.33. So இதெல்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா 37.33 percentage of nitrogen கிடைக்குது. Okay, option D is answer. All India Pre-Medical 2013 like கேட்ட questions. Question number 17. Okay, the structure of isobutyl group in an organic compound is. First, what is isobutyl group? First of all, isopropyl group easy நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். Okay,
This is a isopropyl group. Isopropyl one CH2 introduce பண்ணா that is a isobutyl. This is a isobutyl group. Isobutyl group. Isobutyl. So options A. Okay. So B பார்த்தீங்கன்னா secondary butyl. C வந்து N butyl group. D ங்கிறது tertiary butyl group. Okay. Okay. Question number 18. All India pre-medical test 2013 like கேட்ட questions. Okay. The radical, that is benzylic radical is aromatic because it has. So 4 options கொடுத்துட்டாங்க. So benzylic radical first benzylic structure வந்திருக்கும். அதுல 6 p orbital present இருக்கு. ஏன்னா pi electron 4n plus 2 pi electrons. Okay. So 6 p orbitals is present. 6 p orbital present. So option B யும் rule out பண்ணியாச்சு, C யும் rule out பண்ணியாச்சு. 6 p orbitals. இது ரெண்டுல என்ன A வா D ஆன்னு செக் பண்ண போறோம். And 6 unpaired electron present. Here 7 unpaired electron சொல்லிருக்காங்க. So 6 unpaired electron தான் present. Okay. ஏன் 7 for example இதுல ஒரு radical present இருக்கு. This is radical. Here homolytic fission involve ஆகும்போது என்ன ஆகும்? Here radical, here radical. Here also radical. So 6 unpaired electron present இருக்கு. Okay. இந்த ஒரு unpaired electron தான் delocalization takes place ஆகுது. ஓகேவா? So அப்பனா இத கன்சிடர் பண்ணக்கூடாது. Okay. So அப்பனா 6 unpaired electron is present. 7 unpaired electron கிடையாது. ஓகேங்களா? So option A is correct. So benzylic radical is aromatic because it has 6 p orbital and 6 unpaired electrons. 6 unpaired electrons due to aromatization. 4n plus 2 pi electron. Okay. Question number 19. All India pre-medical test 2013 like கேட்ட questions. Okay, very easy questions. IUPAC name கொடுத்திருக்காங்க. அவரோட structure find out பண்ண சொல்றாங்க. Okay. So structure of compound whose IUPAC name is 3-ethyl 2-hydroxy 4-methyl hex 3-ene 5 ionic acids. Okay. So questionல பாத்தீங்கன்னா இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் என்ன 3-ethyl 3-ethyl னு கொடுத்திருக்காங்க. 3-ethyl இங்க 3 தேர்ட் பொசிஷன்ல எத்தில் எங்க வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் IUPAC ரூல் படி கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபர்ஸ்ட் நேமிங். ஓகே. ஸோ ஹியர் 1 2 3 3-ethyl இல்லை. ஸோ இது ரூல்ட் அவுட். 1 2 3 இது 3-ethyl இல்லை, ரூல்ட் அவுட். ஹியர் 1 2 3 தேர்ட் பொசிஷனில் எத்தில் குரூப் வருது, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹியர் 1 2 3 இது ரூல்ட் அவுட். ஸோ ஈஸியாக ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. Okay. This is a parent hydrocarbons, this position. So 3-ethyl 2-hydroxy OH group. So 4-methyl hex 6 carbon இருக்கனால hex. So 3-ene third positionல double bond present இருக்கு. 3-ene fifth positionல ine ine. Okay, YNE. அதில் E மட்டும் எடுத்து விட்டுட்டு ஓவரால் OIC ஆசிட். B தான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி லைக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.